வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 46 பணமும் குணமும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள். இந்த பணத்துக்கும் குணம்னாலே நற்குணம்தான். இரண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பை அருட்தந்தை விளக்குகின்றார் பாருங்க. மனிதர்கள் பொதுவாக நல்லவர்கள்தான். ஆனால் அவர்கள் எப்பொழுது அந்த நன்மையில் இருந்து குறைவுபடுகிறார்கள், நற்குணங்களில் மனிதர்கள் எப்பொழுது குறைந்தவர்கள் ஆகிறார்கள் என்றால் பணத்திற்கும் அவர்களது அந்த நற்பண்புகளுக்கும் இடையே நடக்கும் போட்டியால்தான். அப்படி ஒரு போட்டி வராத வரை மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் அருட்தந்தை இந்த உளவியல் புரிந்துதான் சொல்லுகின்றார்கள். பணத்தை வரைமுறையின்றி எவரும் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு உச்ச வரம்பு இருக்குமானால் மனிதர்கள் இயல்பிலேயே என்ன பண்ணுவாங்க, பண்புடையவர்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கணுன்னா, பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு பண்டங்கள் உற்பத்தி செய்து அந்த பண்டங்களை பரிமாறி மனிதர்கள் வாழ்ந்த வரையில் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கா கொடு இல்லாதவங்களுக்கு, அல்லது ஒரு வயலில் அறுவடை செய்து நெல்லெல்லாம் காய வச்சுருக்காங்க, பறவைகள் கொத்திட்டு போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எதையுமே ஒரு சின்ன பொருளை கூட யாருக்கும் கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. என்ன காரணம்? பணம். அதையும் விற்று பணமாக்கிக்கலாம். பணமாக்கினா பேங்க்கில் போடலாம், அல்லது நம்ம நகை வாங்கலாம், அல்லது மறுபடியும் சொத்தாக மாற்றலாம். இப்படி இந்த பணம் 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 என்று பணத்தின் பின்னாடி ஓடுகிற பொழுதுதான் மக்களது பண்பு நலனில் குறைவு ஏற்படுகிறது. பணத்தை பற்றிய சிந்தனை இல்லாத வரையில் என்னுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆன பிறகு என்னிடம் இருப்பது எல்லாமே உபரி தானே, சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிகம், உபரி, மிச்சம், அதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியது தானே என்கிற எண்ணம் இயல்பாக இருந்தது. அதனால தான் அருட்தந்தை சொல்கிறாங்க, மக்களது பண்பு நலனில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கு காரணம் பணம்தான். இந்த பணத்தை நாம் எப்பாடுபட்டாவது ஒழித்தே தீர வேண்டும். அது தனி மனிதர்களால் சாத்தியமல்ல. அறிஞர்கள் கூடி உலகு இணைந்து செயல்படுத்த வேண்டிய மாபெரும் திட்டம் காலத்தால் மலரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.